அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய பதிவு தான். இரண்டு மாதமாக ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் இந்த ராகு கேது செல்வார்கள். அதுவே நாம் சகட்டத்தில் ஒரு ராசியை கடப்பார்கள். இதில் என்ன சூட்சும ரகசியம் இருக்குது அப்படின்னா, சுய ஜாதகத்தில் திசை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு காலப்பகை புத்தி நடந்தால், திசை நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் நாம் சகடத்தில் இந்த ராகு கேது போச்சுன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும். வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும். திடீர்னு மரணம் கூட ஏற்படும். நல்லா இருந்தவர் திடீர்னு செத்து போயிட்டார் அப்படின்னு ஆச்சரியமாக துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது நிழல் கிரகங்களான இந்த ராகு கேது. எதிர்பாராத புதையல் அதிர்ஷ்ட யோகத்தையும் இந்த ராகு கேது கொடுக்கக்கூடியது. யோகத்தை கொடுத்தாலும் துக்கத்தை கொடுத்தாலும் மறக்க முடியாத நிகழ்வாகத்தான் இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 30/8/2025 முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் 14 முதல் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கேது பகவானும், கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ராகு பகவானும் நட்சத்திர சார பயிற்சி ஆகிறார்கள். அடுத்த 2 மாதம் நாம் சகடத்தில் மேச ராசியில் ராகுவும் துலாம் ராசியில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் அடுத்த 2 மாதம் யாருக்கெல்லாம் மேசம், துலாம், சிம்மம், கும்பம் இந்த 4 ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து திசையோ புத்தியோ நடக்கிறது என்றால் அவங்க கவனமாக இருக்கணும். காலப்பகை திசா புத்தி நடந்துச்சுன்னா அவங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மீன ராசி அன்பர்களுக்கு கடந்த 2 மாதமாக ராசிக்கு நாம் சகட்டத்தில் 3 9வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் செய்தார்கள். சிலருக்கு வீட்டிலேயே வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடச்சி வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்குற மாதிரியான இடமாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும். 2-3 வருஷமாக வெளியில் தங்கி வேலை பார்த்தவர்கள் வேலை வேணாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை கடந்த 2 மாதங்களில் ஏற்பட்டிருக்கும். அதாவது 2-3 வருஷமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கினவர்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தவர்கள் வெளியில் போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். படித்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும். எதிர்வரக்கூடிய அடுத்த 2 மாதம் மீனராசிக்கு நாம் சகட்டத்தில் 2வது வீட்டில் ராகு வருகிறார். 8வது வீட்டில் கேது பகவான் வருகிறார். அடுத்த 2 மாதம் நாம் சகட்டத்தில் மீனராசிக்கு 8வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்களுடைய சஞ்சார நிலை இருக்கும். மீனராசிக்கு 2வது வீட்டிலே நாம் சகட்டத்தில் ராகு வரும்போது நல்லா சாப்பிடுவீங்க. நொறுக்கு தீனி எப்பவும் மென்னுக்கிட்டே இருப்பீங்க. நாம் சகட்டத்தில் 2வது வீட்டிலே ராகு வரும்போது சாப்பாட்டு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா மஞ்சக்காமாலை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நாம் சகட்டத்தில் மீனராசிக்கு 2வது வீட்டிலே ராகு வரும்போது அவசரப்பட்டு பேசக்கூடாது. குடும்பத்தில் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடம், வேலை செய்யக்கூடிய இடம், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடம் அல்லது வெளியில் குடும்பத்தில் எங்கேயா இருந்தாலும் சரி, மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களிடம் என்ன கேட்குறாங்க, அதற்கு அறிந்து புரிந்து நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக பதில் சொல்லணும். அடுத்த 2 மாதம் நீங்கள் அவசரப்பட்டு பேசுவீங்க. அதனால் குடும்பத்துலேயும் சரி வெளி இடத்துலையும் சரி இடர்பாடுகள் உண்டாகும். இதில் நீங்கள் தன்மை வேண்டும். மீனராசிக்கு நாம் சகட்டத்தில் சந்திரனுக்கு 2வது வீட்டிலே ராகு வரும்போது அடுத்த 2 மாதம்
சாப்பாட்டு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உடம்புக்கு ஒத்துக்காத சாப்பாடெலாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு உள்ளுறுப்புகள் பாதிக்கும். மஞ்சக்காமாலை வரத்துக்கு வாய்ப்புண்டு. மீனராசிக்கு நாமச கட்டத்தில் 8வது வீட்டிலே அடுத்த 2 மாத காலம் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். 8ஆம் வீட்டில் கேது வரும்போது உடம்பில் கை கால் தோலில் பிப்பு அரிப்பு கட்டி கொப்பளம் இந்த மாதிரியான வியாதிகள் வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கால் பாதம் நரம்பு காலில் நீர் கோர்த்துக்கிறது, கால் வீங்கிறது இந்த மாதிரியான அமைப்புலாம் ஏற்படும். தோல் சார்ந்து சரும வியாதிலாம் அடுத்த 2 மாதம் மீனராசி என்பதற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்கள், அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய குறுக்கீடு பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனராசிக்கு நாமச கட்டத்தில் 8வது வீட்டிலே கேது வரும்போது பணத்தட்டுப்பாடு அடுத்த 2 மாதம் ஏற்பட வாய்ப்புண்டு. பொருளாதார பற்றாக்குறை உண்டாகும். அதனால் மீனராசி அன்பர்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள். இப்போ தைரியமாக தன்னம்பிக்கையாக இருக்கணும். ராசி கட்டத்தில் மீனராசிக்கு 12வது வீட்டிலே ராகு சனி இணைவு. 2 பாவக்கோள்கள் 12வது வீட்டில் இருக்கும்போது இரவு உறக்கம் நல்லா வராது. நல்லா சாப்பிட்டு படுத்தாலும் விடிய விடிய தூங்க முடியாது. 12வது வீட்டிலே 2 பாவிகள் இருக்கும்போது அடிக்கடி பயணம், இடப்பெயர்வு, பணச்செலவுகள், உடல் ஆரோக்கிய தொந்தரவு இப்படி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். மீனராசிக்கு ராசி கட்டத்தில் 12வது வீட்டிலே 2 பாவக்கோள்கள் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மீனராசிக்கு 6வது வீட்டிலே கேது பகவான் செல்கிறார். 6ஆம் வீட்டில் கேது வரும்போது வயிற்று வலி, குடல் சார்ந்த பிரச்சனை, அல்சரு இந்த மாதிரிலாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்று உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா எதிரிகள் பகைவர்கள் தொல்லை தொந்தரவுகள் வரலாம். அப்படி இல்லைன்னா கடன் சார்ந்து பிரச்சனைகள் வரலாம். மீனராசிக்கு 6வது வீட்டிலே கேது செல்லும்போது ருண ரோக சத்துருவில் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாகும். விவசாயம், மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தகுந்த கால நேரம் அறிந்து பயிர் பண்ணால் போட்ட முட்டுள் செலவுனாச்சும் எடுக்கலாம். அவசரப்பட்டு பயிர் பண்ணிங்கன்னா மகசூல் எதிர்பார்த்த மாதிரி வராது. தொழிலுக்காக பேங்கில் அதிக அளவு கடன் பெறக்கூடிய சூழ்நிலை மீனராசிக்கு 6வது வீட்டிலே கேது வரும்போது ஏற்படுத்தி விடுவார். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாவே போதும். அடுத்த 2 மாத காலம் மீனராசிக்கு நாமச கட்டத்தில் 2, 8வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு பேசாதீங்க, பொறுமையாக நிதானித்து பேசுங்க. இல்லைன்னா பேச்சாலேயே குடும்பத்துலேயும் சரி வெளி வட்டாரத்துலேயும் சரி இடர்பாடுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புண்டு. மீனராசி அன்பர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். மீனராசிக்கு 2, 8வது வீட்டிலே நாம்ச கட்டத்தில் சர்ப்ப கிரகங்கள் வரும்போது பரிகாரம் கேதுவுக்கு உரிய தானியம் கொள்ளு, ராகுவுக்கு உரிய தானியம் உளுந்து. அடுத்த 2 மாதம் நீங்கள் அடிக்கடி கொள்ளும் உளுந்தும் சாப்பாட்டில் சேர்த்துங்க. உங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் நல்ல ஆரோக்கியத்தை இந்த உணவுகள் கொடுக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.